Greetings aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன். இன்னைக்கு நடந்த நீட் 2025 எக்ஸாமினுடைய பேப்பரை தான் நம்ம கீஸ் இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பயாலஜியோட கீஸை நம்ம பார்க்கலாம். இது வந்து புக்லெட் நம்பர் 47 இதனுடைய கீஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி யூனிட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆன் ஈகோசிஸ்டம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன் பாருங்க, இந்த இடத்துல த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் கால்டு எஸ் மீனாஸ். நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து 93 வந்து ஒரு அசஸ்டன் ரீசன். ஸோ நமக்கு வந்து கார்டேட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். எஸ், நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் புக்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ரீசன் பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும் இந்த இடத்துல வெர்டிபிரேட்ஸில் வெர்டிபிரல் காலம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா இல்லைன்னு பார்க்கணும். The member of subphylum Vertebrata possess notochord during the embryonic period. The notochord is replaced a cartilaginous or bony vertebral column. Yes, so கரெக்டாக தான் இந்த இடத்துல இருக்குது அண்ட் இது கரெக்டாக எக்ஸ்பிளைனும் பண்ணதும் கூட. ஸோ ஆப்ஷன் வந்து 2 இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 94. ஸோ எப்போவுமே வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு டைஹைபிரிட் கிராஸ்னுடைய ரிசல்ட். ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் அண்ட் ரிங்கிள்டு சீட்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் F2 ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே F2 ஜென்ரேஷன் என்ன தெரியும், 9:3:3:1 அது ஃபினோடைப். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 4th ஆப்ஷன். ஓகே ரைட், ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. நான் கூட ரொம்ப கொஞ்சம் இந்த டைஹைபிரிட் கிராஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்கன்னு நினச்சேன், பட் சிம்பிளான கொஸ்டினாக கேட்டாங்க. நெக்ஸ்ட் 95. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. DNA fragments are extracted from gel electrophoresis can be used construction of recombinant DNA. Yes, the statement 1 is correct. அடுத்து பாருங்க, statement 2. Smaller size DNA fragments are observed near anode. Yes, நமக்கு தெரியும் ஏன்னா வந்து DNA வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், அப்போ பாசிட்டிவாக வந்து நம்ம ஆனோட் சைடில் வந்து அது மூவ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ எஸ், இது கரெக்டு. அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் த வெல். எஸ், லார்ஜர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும், அதனால் அங்கேயே தங்கிடும். எஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து பார்க்கலாம், 96 பாருங்கள். 96ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க டூரிங் மைட்டாசிஸ். சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் இது. ஸோ செப்பரேட் தி குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ரொம்ப சிம்பிளான மைட்டாசிஸ்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 97 பாருங்கள். இது வந்து அகைன் ஒரு அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். நம்ம வந்து தெரியணும் அனலிட்டிக்கல் கொஸ்டின் தான். நம்ம வந்து ஒரு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும்போது, ரைட், எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகும்போது ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்றது வந்து மெகாஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷனில் டிவைட் ஆகணும். அப்போ ஒரு மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து 4 மெகாஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் 3 வந்து டீஜெனரேட் ஆகிடும். ஸோ மோனோஸ்போரிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மோனோஸ்போர் தான் இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு மெகாஸ்போர் தான் வந்து கன்சிக்யூட்டிவாக 3 மைட்டாட்டிக் டிவிஷனில் டிவைட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியே ஃபர்ஸ்ட் டிவிஷனில் 2, செகண்ட் டிவிஷனில் 4ஆகவும், தேர்ட் டிவிஷனில் 8 நியூக்ளியாவும் மாறும். அப்போ 3 மைட்டாசிஸ் நடக்கணும், ஒரு மியாசிஸ் நடக்கணும். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 4. ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ரைட், 97க்கு கொஞ்சம் நம்ம அனலைட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது தான் நம்ம எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து இப்படி அப்ரோச் பண்ணணும், இது எப்படி கொஸ்டின் எடுத்துகிட்டு வர்றதுன்றது கூட ஒரு விதத்தில் ஒரு முக்கியமான நமக்கு ஒரு ஸ்கில். இது நீங்கள் கற்றுக்கணும். இப்போ வந்து நீங்கள் இப்போ தான் வந்து 12th முடிச்சுட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பேப்பர் டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து 98 பாருங்கள். இந்த இடத்துல நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கீவேர்ட்ஸை தான் நம்ம ஹைலைட் பண்ணி முதல்ல கொஸ்டினை வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் ரீஜன் ஆஃப் ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ் ஆர் லொக்கேட்டட் சி டெர்மினல் ஆஃப் ஆன்டிபாடி மாலிகுல்ஸ். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ஆன்டிபாடியினுடைய ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் என்ன ஒரு யூனிக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா, டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. நீங்கள் டயக்ராம்ஸை மேலோட்டமாக பார்த்துட்டெல்லாம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த டயக்ராமை நல்லா ஆழமாக அனலைஸ் பண்ணியிருந்தால் தான் இது உங்களால் ஆன்சரே பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்கள். ஈச் ஆன்டிபாடி ஹஸ் 2 லைட் அண்ட் 2 ஹெவி செயின்ஸ். எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நமக்கு நாட் கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க, அப்போ இதுவும் கரெக்ட் தான். The heavy and light chains are held together by disulfide bond. Yes, இதுவும் கரெக்ட். ஸோ இஃப் யூ எலிமினேட் தீஸ் 3, எஸ், இதுக்கான ஆன்சர் வந்து 4th ஒன் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இஸ் லொக்கேட்டட் C terminal region. No, it is N terminal. It is not C terminal, it is N terminal அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து 4. மறந்துடாதீங்க, இதுக்கான ஆன்சர் வந்து
4. இது வந்து நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்றது வந்து என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு ஆன்டிபாடி ஆன்டிஜனோட இன்ட்ராக்ட் ஆகிற இடம் அப்படின்றது தான் என் டெர்மினல். அது கீழே இருக்கிறது சி டெர்மினல். ஸோ அந்த இடத்துல எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதனாடி பார்க்கும்போது இது 4th ஆப்ஷன் இதுக்கான ஆன்சராக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த இடத்துல எஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ். ஓகே, அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி கேமிட் ஊஜெனிசிஸ் பற்றி பேசியிருக்காங்க, ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின். ரொம்ப அனலைட்டிக்கல் கொஸ்டின் தான். ரைட், இதுக்கெல்லாமே வந்து எப்படி ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும்னு பாருங்கள். த ரிடக்ஷன் டிவிஷன் ஃபார் தி ஹியூமன் ஃபீமேல் கேமிட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் இயர்லியர் than that of male gametogenesis. நம்ம இந்த மாதிரி எங்கேயுமே நம்ம பார்க்கல, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் நம்ம எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம். அடுத்து பார்ப்போம். த கேப் பிட்வீன் தி ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் இஸ் மச் ஷார்ட்டர் ஃபார் மேல்ஸ் கம்பேர்ட் டு ஃபீமேல். ஆமாம், ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது பிரைமரி ஸ்பெர்மெட்டோசைட்ஸ் வந்து அது டிவைட் ஆகும்போது அகைன் அது செகண்டரி ஸ்பெர்மெட்டோசைட்ஸ் மாறும், அகைன் வந்து செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்துடும். ஈக்குவல் டிவிஷன் கிடையாது, இது ஈக்குவல் டிவிஷன். ஆனால் ஊஜெனிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஊசைட் அதனுடைய கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகும்போது நமக்கு தெரியும் அதில் வந்து ஒரு போலார் பாடி ஃபார்ம் ஆகும், ஒரு செகண்டரி ஊசைட் வந்து டெவலப் ஆகிருக்கும். இப்போ செகண்டரி ஊசைட் அப்படியே தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபெல்லோப்பியன் டியூப்பில் போய் ட்ராவல் ஆகி அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை ஸ்பெர்ம் அதை மீட் பண்ணும்போது ஃபெர்டிலைஸ் ஆகும்போது தான் அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து அது செகண்ட் மியாட்டிக் டிவிஷனை முடித்து ஊட்டிட் அப்படின்றது மாறும். அப்போ இது ரெண்டுத்துக்குமே எஸ், இது வந்து ஒரு அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஊஜெனிசிஸில் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸில் சார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். த ஃபர்ஸ்ட் போலார் பாடி இஸ் அசோசியேட்டட் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஊசைட். அப்சல்யூட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஊசைட் வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ இது கூடவே வந்து தான் நமக்கு என்ன நடக்கும், செகண்டரி ஊசைட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து the luteinizing hormone surge leads to disintegration of endometrium and the onset of menstrual bleeding. இது வந்து டோட்டலாக வந்து தப்பு. ஏன்னா இந்த இடத்துல LH சர்ஜ்ன்றது ஓவிலேஷன் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம என்னன்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ஆன்சர் என்னன்னு போயிடலாம். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, B and C. ஓகே, ஸோ B and C இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் நம்ம போயிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க 100th கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல அகைன் ஒரு அசெஷன் ரீசன் கேட்டிருக்காங்க. செல்ஸ் ஆஃப் த டாபிட்டம் possess dense cytoplasm and generally have more than one nucleus. Yes, the assertion is correct. ஏன்னா நம்ம டாபிட்டம் அப்படின்றது என்னது, ஆந்தர்னுடைய அந்த லாஸ்ட் இன்னர்மோஸ்ட் லேயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் நியூட்ரிஷன் லேயர் தான் அது. சரி, ரீசன் பாருங்க. The presence of more than one nucleus in the tapetum increases the efficiency of nourishing developing microspore mother cell. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதில் டெவலப்பிங் மைக்ரோஸ்போர் மதர் செல்லுன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், புக்கில் வந்து டெவலப்பிங் போலன் கிரெயின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மோரார்லெஸ் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது புக்கில் ஆஸ் பர் தி என்சிஆர்டியை பற்றி பேசும்போது டெவலப்பிங் மைக்ரோஸ்போர் மதர் செல்லுன்னு கொடுக்காம போலன் கிரெயின் கொடுத்துருப்பாங்க. பட் இதனுடைய ஃபங்க்ஷன்ன்றது மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கும் நியூட்ரிஷன் கொடுக்கறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ், இது ரெண்டுமே வந்து கரெக்டு. அண்ட் இதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். ஒருவேளை மைக்ரோஸ்போர் மதர் செல் இருக்குது, இங்கே போலன் கிரெயின் தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகிடும், தப்பாயிடும். அப்போ என்ன வரலாம் அப்படின்னா A is true, R is false. லெட்ஸ் வெயிட். ஸோ இது வந்து NTA இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து 101. ஸோ 101 பாருங்க. The blue and white selectable markers have been developed with the differentiate recombinant colonies from non-recombinant colonies on the basis of ability to produce color. எஸ், நம்ம வந்து செலக்டபிள் மார்க்கரில் நம்ம வந்து இந்த இடத்துல இதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸை தாண்டி இன்னும் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் அப்படின்றது நம்ம செலக்டபிள் மார்க்கராக பார்ப்போன்னு பயோடெக்னாலஜி பிரின்சிபல் லெசனில் படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல பாருங்கள். The blue color colonies have DNA insert in the plasmid and they are identified as recombinant colonies. No, நம்ம இந்த ப்ளூ கலர் காலனிஸ் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல பீட்டா கேலக்சிடேஸ் என்சைம் இருக்கும், அதனால தான் ப்ளூ கலர் காலனிஸ் இருக்கும். நம்ம அதை இன்சர்ட் பண்ணுறோன்னா அந்த ஜீனை வெளியில் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணுவோம். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட். அடுத்து பாருங்கள். The colonies without blue color having DNA insert, yes.
in the plasmid and identified as recombinant colonies. Yes, இது வந்து yes correct statement. அப்போ statement 1 is incorrect, statement 2 is correct. அப்போ அந்த statement நமக்கு வந்து yes இதுதான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த ஆப்ஷன் 1. ஓகே ரைட். அடுத்து 1 or 2 போகலாம். 1 or 2ல பாருங்க, bryophytes the gemme help in which of the following? ஜெம்மே கப் அப்படின்னாவே ஏசெக்சுவல் பட். அப்போ இந்த இடத்துல சிம்பிள் இல்லையா? இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். எஸ் கரெக்ட் ஆன்சர் 1 or 2க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன். அடுத்து பாருங்க, ஒரு மேட்ச் லிஸ்ட். ஓகே, இதில் 2 கொஸ்டின் வந்து ஏஏஏ அப்படின்றதும் இன்னொன்று வந்து சிசிசின்னே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேட்ச்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம கிராக் பண்ணிடலாம் இல்லையா? அடினோசைன் அப்படின்றது வந்து ஒரு நியூக்ளியோசைட். ஓகே, ஏக்கு 3 இருக்கணும். ஸோ 3 ஆப்ஷன்லையுமே இருக்குது. அடினலைட்டிக் ஆசிட் அப்படின்றது ஒரு நியூக்ளியோடைட். ஓகே, அப்போ A3 B2. ஓகே, இப்போ நமக்கு 3 and 4 ரெண்டுத்துல தான் இருக்குது. அடினைன் அப்படின்றது எஸ் நைட்ரஜனஸ் பேஸ். அப்போ அடினைன் நைட்ரஜனஸ் பேஸ்னா 1, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அடினைன் ஓகே, அலனைன்ன்றது ஒரு அமினோ ஆசிட் நமக்கு தெரியும். ஸோ நல்ல கொஸ்டின் இல்லை, இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு பெடிகிரி அனலைசிஸ். ஓகே, பெடிகிரி சார்ட் சம்மந்தப்பட்டது. ஓகே, என்ன கேட்கலாம்? ஃபைண்ட் அவுட் ப்ராபபிலிட்டி ஃபார் தி பர்த் ஆஃப் சைல்டு ஹேவிங் நோ டிசீஸ். ஓகே, பீயிங் ஏ கேரியர். ஓகே, கேரியராக இருக்கணும், அதே மாதிரி டிசீஸ் இல்லாமல் இருக்கணும். F3 ஜென்ரேஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, F1 ஜென்ரேஷனில் என்ன நடந்திருக்கு? ஓகே, இங்கே மதர் வந்து அஃபெக்டடாக இருக்காங்க, ஃபாதர் வந்து என்னவா இருக்காங்க? நான் அஃபெக்டடாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், F1 ஜென்ரேஷனில் என்ன இருக்குது? மதர் இந்த இடத்துல பாருங்கள், அவங்களுடைய 2 பெண் குழந்தைங்களுமே கேரியராக இருக்காங்க. ஓகேவா? ரைட். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், F2ல இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அப்படியே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து எனக்கு தெரிஞ்சு செக்ஷுவல் டிசீஸ் இப்படி எடுத்துக்கலாம், செக்ஸ் லிங்க்டு கிடையாது. ஸோ அப்புறம் இங்கே பாருங்கள், அகைன் இந்த இடத்துல பார்க்கும்போது எஸ் இந்த இடத்துல ஒரு பையன் அஃபெக்டடாக இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து கண்டிப்பாக கேரியராக இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் இந்த இடத்துல வந்து இது ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரொம்ப கொஞ்சம் தேர்டு இதில் கேட்டதால் நம்ம இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் தான் நம்ம இந்த இடத்துல நல்லா உத்து பார்க்கணும். ஏன்னா அப்பாவும் இந்த இடத்துல அஃபெக்டடாக இருக்காரு, இவங்களுக்கு அம்மா வந்து கேரியராக இருக்காங்க அப்படின்னு போது நோ டிசீஸ் அண்ட் பீயிங் கேரியர். கண்டிப்பாக கேரியராக இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஓகே, நோ டிசீஸ் அப்படின்றதுக்கு ஓகே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 0 வராது. ஓகே, அடுத்து என்ன கொடுக்கலாம்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 1/7. எஸ், இதில் நீங்கள் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் 1/4 கொடுக்கலாம். ஆனால் இங்கேயும் கொடுத்துருக்காங்களே 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது ரெண்டுத்துலையுமே டவுட் இருக்குது. ஸோ லெட்ஸ் சி, இது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். இதில் எது வேணாலும் என்டிஏ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 வராது, இதுவும் வராது. ஓகேவா? ஏன்னா நமக்கு தேர்ட் F3 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கலாம். லெட்ஸ் வெயிட், என்டிஏனுடைய ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து 105. சி, நீங்கள் வந்து பெடிகிரி அனலைசிஸ் ஆன்சர் பண்ணோன்னா அது டாமினண்ட்டாக ரிசிசிவான்னு முதல்ல கண்டுபிடிங்க. இப்போ அதுக்கப்புறம் செக்ஸ் லிங்க்டு போங்க. செக்ஸ் லிங்க்டாக இருந்தால் மதர் அவங்களுடைய சன்னுக்கும், ஃபாதர் அவங்களுடைய டாட்டருக்கும் கொடுப்பாங்க. இது தீம், இதுதான் வந்து தம் ரூல்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். 2026க்கு நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து 105. 105ல் பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் இந்த ஹார்மோன்ஸை, கரெக்டாக? அப்போ எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எஸ் நமக்கு வந்து FFFன்னு சொல்லுவாங்க. நார் அட்ரினலின், அட்ரினலின், எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? அப்படி பார்க்கும்போது இட் காசஸ் பியூப்புலரி கன்ஸ்ட்ரக்ஷன், நோ டைலேஷன் தான் வரும். அப்போ நமக்கு இந்த ஏ ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏ தப்புனா கண்டிப்பாக இந்த 4th ஆப்ஷனும் நம்ம தப்புன்னு தான் போட்டு ஆகணும். ஓகே, இட் இஸ் ஹைப்பர் கிளைசெமிக் ஹார்மோன். எஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து உடஞ்சி குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். காசஸ் பைலோ எரெக்ஷன். எஸ், நமக்கு இது நடக்கும். ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்கும். எஸ், இதெல்லாமே அப்படியே புக்கில் இருக்கிற லைன். அப்போது இந்த இடத்துல பி கரெக்ட், சி கரெக்ட், டி கரெக்ட். அப்போ அந்த ஆப்ஷன் எது? எஸ், தேர்ட் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர்ட் ஆன்சர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 106 பாருங்கள், ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். ஜைகோமார்பிக் ஃப்ளவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜைகோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னாவே டவுட்டே கிடையாது, பீஸ். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 107 பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ரொபோஸ்ட்
who proposed the genetic code for amino acid should be made of 3 nucleotides, triplets. So triplets ன்னு சொன்னது யாரு? Yes, George Gamow. So answer is 2, George Gamow. அடுத்த क्वेश्चन போயிடலாம். 108 பாருங்க. 108ல இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க? In ecosystem there is unidirectional flow of energy of sun from producers to consumers. Yes, the statement is correct. ஆமா, ecosystems are exempted. No, it is not exempted. அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 is correct and statement 2 is incorrect. அப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல எஸ் 4 தான் நம்ம இந்த இடத்துல ஆன்சர்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரைட், அடுத்து போயிடலாம். 109 பாருங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ. எஸ், இந்த இடத்துல வந்து நமக்கு அனலாகஸ் ஆர்கன்ஸ் இது ரெண்டுமே கரெக்டா. அனலாகஸ் ஆர்கன்ஸ்னா என்ன எவல்யூஷன் நடந்திருக்கும்? கன்வர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போது எஸ், இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷன் அனலாகி அண்ட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்றே வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம் சயின்டிஸ்ட் நேம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது நிறைய பார்த்துருந்தா நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, நம்ம கடந்த ஒரு வாரமாக போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். போய் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். அடுத்து 110 ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட் ஆர். ஓகே, நம்ம ஆக்னத்தான்றது நம்ம படிச்சிருப்போம். அதில் வந்து எல்லாமே வந்து என்னவா இருக்கும்? எக்டோ பேராசைட்ஸாக இருக்கும். எஸ், ஆப்ஷன் இஸ் 1. அடுத்து 111 பாருங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. ஸ்டோன்ஸ் ஆர் என்ரிச்டு. எஸ், நம்ம வந்து மாலிகுலர் ஜெனடிக்ஸில் டபுள் ஹெலிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். லைசின் அண்ட் அர்ஜினைன் அப்படின்ற இந்த அமினோ ஆசிடினுடைய சைட் செயினில் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதனால் பாசிட்டிவ் வந்து ஸ்டோன்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் ஈகாலஜி சைட். எனக்கு தெரிஞ்சு 12th கொஞ்சம் நிறையவே இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் வேர்ல்ட் ஹஸ்பியர் லாஜிஸ்டிக் க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் dn டிவைடட் பை dt rn. இந்த இடத்துல ஓகே, இதுதான் ஆன்சர் இல்லையா? எல்லாருக்குமே தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ ஈஸியானது, க்ரோத் மாடல்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசெஷன் ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. அசெஷன் பார்ப்போமா? த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கோல்கி apparatus இஸ் டு பேக்கேஜ் ஆஃப் மெட்டீரியல். ஓகே, கரெக்ட். மேட் பை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எஸ், அண்ட் டெலிவர்ட் டு தி இன்ட்ராசெல்லுலார் டார்கெட்ஸ் அண்ட் அவுட் சைட். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கரெக்ட். அசெஷன் இஸ் கரெக்ட். ரீசன் பார்ப்போம். வெசிக்கல் கண்டெய்னிங் மெட்டீரியல்ஸ் மேட் பை எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபியூஸ் தி சிஸ் ஃபேஸ். ஓகே, அடுத்து வந்து தே ஆர் மாடிஃபைட் அண்ட் ரீப்ளேஸ்ட் ஃப்ரம் தி டிரான்ஸ்ஃபேஸ். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெச்சூரிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஃபார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் தான். ஸோ கான்வெக்சிஸ், கான்கேவ் இதெல்லாம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க கோல்கி apparatusல. ஸோ அசெஷனை ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா எஸ், ரெண்டுமே கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைனும் பண்ணுது. அப்போ ஆன்சர் வந்து இந்த இடத்துல நம்ம செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ நல்ல ஒரு கொஸ்டின். அசெஷன் ரீசனில் ரொம்ப சிம்பிளாகவே தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், யாரை பற்றி கேட்டிருக்காங்க? ஓகே, ருபிஸ்கோவை பற்றி கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஓகே ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் கேட்டலைஸ் தி கார்பாக்சிலேஷன் ஆஃப் RUBP. எஸ், இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் மற்றதில் நம்ம செக் பண்ணிக்கணும். எப்போவுமே எடுத்தோடனே அந்த மாதிரி ஆன்சர் போயிடக்கூடாது. இட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி இன் டார்க். நோ, அப்படி சொல்ல முடியாது. இட் ஹேஸ் ஹையர் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன். நோ, ஹையர் அஃபினிட்டி வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் அன் என்சைம் இன்வால்வ் இன் ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். நோ, இட் இஸ் நமக்கு தெரியும் ஃபோட்டோசிந்தசிஸ். ரைட். அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 115. ஸோ 115ல் என்ன கொடுத்துருக்காங்க? அகைன் ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னாவே நமக்கு கார்பஸ் லூட்டியம் தான். ரிலாக்சின் அப்படின்னா ஓவரி. மெலனோசைட் அப்படின்னா பார்ஸ் இன்டர்மீடியே. எஸ், அப்போ மெலனோசைட்டுக்கு இங்கே சிக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரிலாக்சினுக்கு ஓவரி. அண்ட் ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, இது ஆன்சர் இல்லையா? கேட்டகோலமைன்ஸ் வந்து அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ். எஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்ரினல் கிளாண்டை நல்லா படிச்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் 2 கொஸ்டின் கிட்ட இதுலேருந்து வந்திருக்கு. ஓகே, ரைட். இதுவரை நம்ம பார்த்ததில் நெக்ஸ்ட் கொஸ்டின் 116. ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் என்சைம். அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அப்போது என்சைம் தான், நான் ப்ரோட்டீனஸ் பார்ட் தான் வந்து கோஃபேக்டர். ஸோ அதுதான் நம்ம புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 117 பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம் நாட் எசென்ஷியல் ஃபார் ஜீன் க்ளோனிங். இந்த மாதிரி கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிட்டு தான் நீங்கள் கொஸ்டின்குள்ளே போகணும் எப்போவுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் ஆகும், DNA லிகேஸ் யூஸ் ஆகும்.
மியூட்டேஷன்றது நம்ம இங்கே பார்த்ததும் கிடையாது. ஓகே, டிஎன்ஏ ரீகாம்பினேஷன் அப்படின்றது நமக்கு ரீகாம்பினேஷனோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இது ரெண்டுமே வராது. அப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ், எஸ் இது வரும். அப்போ நமக்கு வந்து எது வராதுன்னு நாட் எசென்ஷியல்னு கேட்டதால் சி அண்ட் டி, எஸ் இதுதான் ஆன்சர். 2 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இட்ஸ் அன் ஆர்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வந்து ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அக்யூரேட்டா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட். 118. Which of the following type of immunity is present at the time of birth and it is non-specific type of defense in the human body? Non-specific அப்படின்னாவே பிறந்ததுலேருந்தே இருக்கணும், பை பர்த்லேருந்து இருக்கணும், பேரியர்ஸ் மூலமாக நமக்கு இந்த இடத்துல இம்யூனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னா எஸ் இதுக்கான ஆன்சர் வந்து 3 innate immunity. innate immunity. ஓகேவா? படிச்சிருப்போம் நம்ம. ரைட். அடுத்து பாருங்க, which factor is important for the termination of ஓகே டிரான்ஸ்கிரிப்ஷனுடைய டெர்மினேஷனை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ரோ எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது வந்து சிக்மா ஃபேக்டர் வந்து இனிஷியேஷனுக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. நான் கூட டிரான்ஸ்கிரிப்ஷனில் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்கன்னு பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் ரிலீஸ் ஃப்ரம் பிட்யூட்ரி ஆக்சுவலி சிந்தசைஸ்ட் இன் ஹைப்போதலாமஸ்? ஹைப்போதலாமஸ்னாவே 2 ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, அதுவும் பிட்யூட்ரியோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஆக்சிடோசினும் வேசோப்ரெசினும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஓகே, ஏசிடிஹெச் கிடையாது, எல்ஹெச் கிடையாது. ஓகே, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் பாருங்கள். எஸ், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் தான் வேசோப்ரெசின். ஸோ டயூரிசிஸை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வந்து எக்ஸ்க்ரீஷன்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 121. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மைக்ரோப்ஸ் இஸ் நாட் இன்வால்வ்டு இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட்னு கேட்டாங்க. அப்போ ஹவுஸ்ஹோல்டு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரோபயோனி பாக்டீரியம் ஷர்மனி அப்படின்றது வந்து சீஸ். ஓகே, சக்கரோமைசஸ் செரிவிசியா அப்படின்றது வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து அகைன் இது ரெண்டுமே வராது. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து சிடிக்கு போயிடலாம். ஓகேவா? சிடிக்கு போயிடலாம். ஓகே, நான் டென்டேட்டிவாக தான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து வந்து 122. ஃபிக் ஃப்ரூட் இஸ் எ நான் வெஜிடேரியன் ஃப்ரூட். எஸ், இது வந்து வாஸ்ப் வந்து அங்கே போயிட்டு தன்னுடைய எக்ஸை வந்து லே பண்ணும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஓகே, ஃபிக் வாஸ்ப். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். அண்ட் ஃபிக் ட்ரீ. ஓகே, எக்ஸிபிட் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். எஸ், இட் இஸ் கரெக்ட். அப்போ ஆல்மோஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 123. இதில் ஓகே, ரோல் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்கினோடெர்மி. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் லோகோமோஷன். எஸ், நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு லோகோமோஷன், கேப்சர் ஆஃப் வே, அப்புறம் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இது இருக்குது, சி இருக்குது. டைஜஷன் இதில் ஓகே, எக்ஸ்க்ரீஷனும் கிடையாது. அப்போ நமக்கு வந்து ஏஎன்சி. ஏஎன்சி எங்கே இருக்குது? எஸ், தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன். ரொம்ப கொஞ்சம் நல்லா அந்த ஆப்ஷன்ஸ் படிச்சிருந்தா தெரியும் நமக்கு அந்த 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 வாஸ்குலர் சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட், ஒரு மாடரேட்டான கொஸ்டின் தான். ஆஃப்டர் மெச்சுரேஷன் இன் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் த லிம்போசைட்ஸ். ஓகே, லிம்போசைட்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. மைக்ரேட்ஸ் ஃபார் இன்ட்ராக்ஷன் வித் ஆன்டிஜன். ஓகே, கண்டிப்பாக எங்கே இன்ட்ராக்ஷன் நடக்கும்னா செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். அப்போ டைரெக்டாக செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தைமஸும் போன் மேராவும் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். அப்போ அது வரப்போகிறதில்ல. ஸ்ப்ளீன் எஸ் செகண்டரி, லிம்போனோட்ஸ் செகண்டரி, எஸ் அப்புறம் ப்ரேயர் பேச்சஸ் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் தான். அப்போது சிடிஇ. ஓகே, எங்கே இருக்குது? சிடிஇ. ஓகே, திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு அந்த ஹெல்த் அண்ட் டிசீஸில் பேசிக்காக அந்த இம்யூனிட்டியை படிச்சிருந்தாவே நமக்கு இது ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். மேட்ச் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. ஓகே, ஈவில் காட்டட். எஸ், காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். அப்போ ஏக்கு 3 எல்லாத்துக்குமே இருக்குது. எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், க்ரையோ ப்ரிசர்வேஷன் நமக்கு தெரியும். இந்த இடத்துல எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்னா 1. ஓகே, B1 முடிஞ்சு போச்சு, இங்கே வந்துடுச்சு ஆன்சர். பட் இருந்தாலும் லான்டினா அமரா. ஸோ ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் அண்ட் டோடோ வந்து எக்ஸ்டென்ஷன். எஸ், தேர்ட் ஆப்ஷன். இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து 126 போயிடலாமா? 126 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. பார்த்தினோகார்பி கேன் பி இன்டியூஸ்டு பை ஆக்சின்ஸ். எஸ், டொமேட்டோஸில் நம்ம புக்லேயே பார்த்துருப்போம். நம்ம இதெல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்கில் அந்த வீடியோவை 30 minutes வீடியோவாக போடுப்போம், அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட், பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் கேன் பி இன்வால்வ்டு இன் ப்ரொமோஷன் ஆஸ் வெல் அஸ் இன்ஹிபிஷன் க்ரோத். எஸ், 2 குரூப் இருக்குன்னு படித்தோம். எஸ், இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். அண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் இஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட் ஃபார் ரீடிஃபரன்ஷியேஷன். எஸ், இதுவும் கரெக்டு தான்.
அப்சசிக் ஆசிட் இஸ் ஏ பிளான்ட் growth promoter. No, it is an inhibitor. அப்போ இது வந்து கண்டிப்பா தப்பு தான். ஓகேவா? எபிக்கல் டாமினன்ஸ் ப்ரோமோட்ஸ் growth of lateral buds. No, இது வந்து அதை வந்து என்ன பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும் இல்லையா, அப்போ தடுக்கும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஏபிசி தான் ஆன்சர். எங்க இருக்கு? எஸ், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து 127 அனதர் மேட்ச் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, டெரிடோஃபைட்க்கு இங்கே என்ன கொடுத்துருக்கலாம்? ஓகே, சால்வினியா கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு 4. ஓகே, அடுத்து பாருங்க பிரயோஃபைட்க்கு வந்து பாலிட்ரைக்கம் மாஸ் நமக்கு தெரியும். அண்ட் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்றது சால்வியா. எஸ். அடுத்து ஜிம்னோஸ்போம் அப்படின்றது வந்து யாரை கொடுக்கலாம்? ஜிம்னோஸ்போம் வந்து ஜிங்கோ இல்லையா? அப்போது ஏக்கு வந்து 4. ஓகே, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு வந்து பிரயோஃபைட்க்கு வந்து எஸ் பிரயோஃபிலம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம் அப்படின்றது சால்வியா. ஓகே, தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா கிங்கோ. ரைட். ஓகே, அடுத்து போகலாம். ரைட், அடுத்து வந்து 128 கொஸ்டின் பாருங்க. 128 why can't insulin be given orally to diabetes patients? சிம்பிள், அது ஒரு ப்ரோட்டீனியஸ் இது. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்? கேஸ்ட்ரோ ஓகே இட் வில் பி digested in the gastrointestinal tract. எஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க 129 which one of the following is the characteristic feature of gymnosperm? gymnosperm அப்படின்னாவே என்னது இந்த இடத்துல? ஓகே, seeds are nacred கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஜிம்னோஸ்போம்லேருந்தும் இந்த வாட்டி பிளான்ட் கிங்டமில் பிரயோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், ஆல்கே எல்லாத்துலேயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெசனாக மாறிடுச்சு இந்த வருஷம் பிளான்ட் கிங்டம். ஓகே, 130 பாருங்க. ஃப்ராக்ஸ் ரெஸ்பயர் இன் வாட்டர் பை ஸ்கின் அண்ட் பக்கல் கேவிட்டி. நோ, வாட்டரில் ஸ்கின் மட்டும்தான். ஸோ அப்போ இங்கே ஓகே. அடுத்து ஆன் லேண்ட் ஸ்கின், பக்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ். லேண்டு கரெக்ட். அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபார் போத். நோ, அப்படி சொல்ல முடியாது. த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் வாட்டர் பட் ஃபால்ஸ் ஃபார் லேண்ட். எஸ், இதை நம்ம சொல்லலாம். ஓகே, இது நம்ம சொல்லலாம். இது சொல்லலாமா? நோ சாரி, இதுவும் வராது. ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் போத். நோ, இது வராது. த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா நம்ம வாட்டரில் தானே தப்புன்னு சொல்லியிருக்கோம். ஃபால்ஸ் ஃபார் வாட்டர். எஸ், அப்போ ஸ்டேட்மெண்ட் 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கொஞ்சம் அனலிட்டிக்கலான கொஸ்டின் பட் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃப்ராக்லேருந்தும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஃப்ராகையும் நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின் கிட்ட நான் பார்த்துருக்கேன். லெட்ஸ் சி இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் mRNA இஸ் பாசிபிள் பை RNAi பிகாஸ். ஓகே, RNAi நம்ம வந்து எஸ் இந்த இடத்துல என்ன பார்த்துருப்போம்? காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் RNA நமக்கு தெரியும். டிரான்ஸ்போசான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், செகண்ட் ஆப்ஷன். 131க்கு செகண்ட் ஆப்ஷன். 132 பார்க்கலாம். ட்வின்ஸ் ஆர் born to a family that lives next door to you. ஓகே, ட்வின்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ட்வின்ஸ் ஆர் a boy and girl. எஸ், பாய் அண்ட் கேர்ள் அப்படின்னாவே மோனோ இது வராது கண்டிப்பாக. ஓகே, நமக்கு ட்வின்ஸ் 2 இதுவான்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது மோனோசைகோட்டிக், டைசைகோட்டிக்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக மோனோசைகோட்டிக்காக இருந்தால் 2 பேருமே சேம் செக்ஸில் இருக்கணும். ஓகேவா? ரைட். அப்படி பார்த்தா இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் வரும்? 70% ஐடென்டிக்கல். நோ, அப்படி கிடையாது. தே ஆர் மோனோசைகட் ட்வின்ஸ். நோ, வராது. இந்த இடத்துல தே ஆர் பெட்டர்னல் ட்வின்ஸ். எஸ், இதுதான் கரெக்ட். ஏன்னா 2 எக்கில் சைமல்டேனியஸாக 2 ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகும்போது தான் இந்த மாதிரியான 2 கரு வந்து உருவாகும். ஸோ நமக்கு வந்து 132க்கு வந்து தேர்ட் ஆன்சர். ஓகே, ரைட். நல்ல கொஸ்டின். இதுவும் வந்து ஒரு அனலைட்டிக்கல் கொஸ்டின் தான். இந்த வருஷம் அனலைட்டிக்கலாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு மேட்ச் டைப். எங்கெல்லாம் மேட்ச் வருதோ ஈஸி தாங்க, எதுவும் டஃப்பாலாம் இதுங்க கொடுக்கல. ஸ்கூட்டெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து காட்லிடன் ஆஃப் மோனோகாட்லிடன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அல்புமினஸ் அல்லது நான் எண்டோஸ்போமிக். ஸோ கிரவுண்ட் நட் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. அண்ட் எபிபிளாஸ்ட் அப்படின்றது வந்து எஸ் ருடிமெண்ட்ரி காட்டிலிடன். பெரிஸ்பாம் அப்படின்றது பர்சிஸ்டன்ஸ் நியூஸ்லெஸ். ஓகேவா? இது ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? எஸ், செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 134 இன் ஃப்ராக். அகைன் ஃப்ராகை பற்றி இன்னொரு கொஸ்டின். பட் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். த ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் இஸ் ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன். ரீனல் போர்ட்டல் அப்படின்னாவே நமக்கு கிட்னி சம்மந்தப்பட்டது. ஓகே, ரைட். அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லலாம்? கிட்னி. ஓகே, லோயர் பார்ட் ஆஃப் த பாடி வராது, லிவர் வராது. இதுதான். ஸோ கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன். எஸ், இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ மேல்னுடைய ஃப்ராகுனுடைய அந்த சிஸ்டம் வந்து படிக்கும்போது ஹியூமன் ஃபிசியாலஜி படித்தாவே அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து அகைன் இன்னொரு மேட்ச் கொஸ்டின். ஹார்மோன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இந்த இடத்துல எண்டோக்ரைன் சிஸ்டம் ரெலவெண்ட்டான வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஹார்ட் வந்து ஆர்ட்ரியல் நாட்ரி யூரிட்ரிக் ஃபேக்டர்.
எஸ் கிட்னி வந்து எரித்ரோபொய்டின். ஓகே, செகண்ட் ஆப்ஷன். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் வந்து செக்ரீஷன், அட்ரினல் கார்டெக்ஸ் வந்து ஆல்டோஸ்டெரான். ஸோ ஆப்ஷன் இஸ் 1. ஓகே, கரெக்ட். அடுத்து போயிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பயாலஜி ஒரு ரொம்ப ஈஸின்னு நம்ம சொல்லிட முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் பேப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன். கார்டியாக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் பை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இதில் வந்து நோடல் டிஷ்யூஸ் கரெக்டு. ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இன் தி மெடுலா ஆப்லகேட்டா, எஸ் இதுவும் கரெக்டு. அட்ரினல் மெடுலரி ஹார்மோன், எஸ் நமக்கு தெரியும். நோடல் டிஷ்யூவில் சான் நமக்கு தெரியும், அது ஆட்டோஸ்டிமுலண்ட் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை கிரியேட் பண்ணும். அண்ட் ஸ்பெஷல் நியூரல் சென்டர் இன் மெடுலா ஆப்லகேட்டா, எஸ் நம்ம படிச்சிருப்போம் கார்டியாக் அவுட்புட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல், நம்ம ரெகுலேட் பண்ணணுன்னு. அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் இப்போ தான் படித்தோம், எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த படிச்சிருப்போம் இல்லையா, ஹார்ட் பீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்ரினல் கார்டிக்கல் ஹார்மோன்ஸ் வருமானு கேட்டால் எஸ், இதில் வந்து கார்டிசோலை நம்ம எடுத்துகிட்டு வரலாம், பட் இங்கே அதை ஆப்ஷனாக கொடுக்கல. அதுவும் இல்லாமல் அதில் மினரலோ கார்டிகாய்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை இன்கரெக்ட் எடுத்துக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிசி இஸ் தி கரெக்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். அடுத்து பார்க்கலாம் 137 பாருங்கள். 137 வந்து ஸ்டெப்டோகைனேஸ் ப்ரொடியூசஸ் பை பாக்டீரியம் ஸ்டெப்டோகாக்கஸ். நமக்கு ஸ்டெப்டோகைனேஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும் இந்த இடத்துல ரிமூவிங் கிளாட்ஸ் ஃப்ரம் தி பிளட் வெசல்ஸ். ரொம்ப டைரக்டான கொஸ்டின், எடுத்தோடனே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க பேப்பர் அரேஞ்ச் பண்ண விதம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஹார்டான கொஸ்டின் கொடுத்துட்டு அனலைட்டிக்கல் கொடுத்துட்டு ஒரு மேட்ச் டைப் கொடுக்குறது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பயாலஜியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ நேற்று, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. நான் வந்து பயாலஜி ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், இல்லை அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வரணும், இல்லை இந்த ஆர்டரில் வர்றவங்க. என்ன கேட்டால் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் போனவங்களுக்கு நேற்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாவே ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பயாலஜி முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி வந்தப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் பில்ட் ஆகிருக்கும். ஃபிசிக்ஸ் தான் டஃப்பாக இருந்திருக்கு. ஸோ மேபி அதில் அவங்க ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த எஃபிஷியண்ட்டை போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும். அடுத்து பாருங்கள் 138. ஹூ இஸ் நவுன் ஹேஸ் தி ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. ஸோ இது நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆர் மிஸ்ரா, இவர் தான். ஸோ ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 139 போயிடலாம். ஸோ 139 அப்படின்றது அகைன் இன்னொரு அசஸ் அண்ட் ரீசன் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a typical unfertilized angiosperm embryo sac at maturity is 8 nucleate and 7 celled. ஓகே, இது கரெக்டு தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The egg apparatus has 2 polar nuclei. No, egg apparatusல எங்கே வந்து போலார் நியூக்ளியை வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செல்லு தானே அது. இது வந்து சினர்ஜிட்ஸ் இருக்கணும். அப்போது ரீசனே தப்பு. அப்போ அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். இதுதான் வந்து ஆன்சர் இங்கே. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இதுக்கான ஆன்சர். ஏன் தப்புன்னு புரிஞ்சுக்குங்க, இந்த இடத்துல போலார் நியூக்ளியை கிடையாது, சினர்ஜிட்ஸ் வரும். அடுத்து 140. நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ் ரெஃபர்ஸ் டு. இங்கே பாருங்கள், நல்லா இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளானது தான். A mass of proliferated cell and rapid growth of cells. Okay, yes, இது ரெண்டுமே கரெக்ட். இன்வேசிவ் அண்ட் டேமேஜ் டு தி சரௌண்டிங் டிஷ்யூ. ஆக்சுவலாக இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க, நியோபிளாஸ்டிக்னா கேன்சர் செல்ஸ். ஓகே, தோஸ் கன்ஃபைன் டு ஒரிஜினல் லொக்கேஷன். நோ, நீங்கள் வந்து பினைன் மேலிக்னன்ட் ரெண்டு டியூமர் இருக்குது, இதில் பினைனுக்கு தான் இது பொருந்தும், ஆனால் மேலிக்னன்ட் தான் வந்து ரொம்ப டேஞ்சர். இது எல்லாத்தையுமே வந்து இந்த கேரக்டர் எல்லாமே மேலிக்னன்ட் டியூமருக்கானது. அப்போது டி வராது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன். ஓகே, அப்போ ஏபிசி தான் இந்த இடத்துல கரெக்ட். ஸோ தேர்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து 141 போயிடலாம். ஸோ 141 வந்து given below are the stages in the life cycle of Pteridophytes. ஓகே, டெரிடோஃபைட்ஸ்னுடைய லைஃப் சைக்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி. டெரிடோஃபைட்ஸில் எது டாமினன்ட் ஃபேஸு? ஸ்போரோஃபைட். அப்போ ஸ்போரோஃபைட்டில் இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகணும். ஸ்போரோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஸ்போர் மதர் செல்லு தான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது தான் ஸ்போர்ஸில் இருந்து அந்த ஹேப்ளாய்ட் ஸ்போர் தான் கேமிட்டோஃபைட்டாக மாறணும். அந்த கேமிட்டோஃபைட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், ப்ரோதாலஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா அந்த ப்ரோதாலஸ் தான் செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அடுத்து இப்போது செக்ஸ் ஆர்கன்ஸ் யார் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கிகோனியம் அண்ட் ஆந்த்ரீடியா நமக்கு தெரியும். இது வந்து தேர்ட் ப்ராசஸ். அப்போ இது எங்கே கொடுத்துருக்காங்க, BAD. ஓகே, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆந்த்ரோசாய்ட்ஸ் வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் போயிட்டு என்ன நடக்கும், அடுத்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் செகண்ட். ஸோ இது வந்து ப்ராப்பராக அந்த ரீப்ரொடக்ஷனை பற்றி, அந்த ரீப்ரொடக்டிவ் லைஃப் சைக்கிளை பற்றி படித்தவங்களுக்கு ஈஸியாக இந்த கொஸ்டின் இருந்திருக்கும்.
ஸோ பிளான்ட் கிங்டம்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு நம்மளால் யோசிக்க முடியுது இப்போது. ஓகே, சரி, இது நம்ம வந்து பிரேக்கப் பண்ணலாம். எந்த லெசன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 2024க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 142 பாருங்கள். Both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. Yes, the assertion is correct. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ நம்ம வந்து இந்த பேப்பரை அனலைஸ் பண்ணுறது கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் கிடையாது, இந்த டெக்னிக்ஸும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நீட் பேப்பரை ஆன்சர் பண்ணும்போது எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, assertion correct. ரீசன் பாருங்கள். The flowers produce enormous amount of pollen grains in wind and water pollinated flowers. எஸ், ஏன்னா நமக்கு வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர் இருக்கும்போது ஒரு ப்ராப்பராக வந்து எல்லா போலன் கிரெயின்ஸுமே ரெஸ்பெக்டிவ் ஸ்டிக்மாவை போய் சேரும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரீசனும் கரெக்ட் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வேறன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, போத் விண்ட் வாட்டர் பாலினேட் ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் வெரி கலர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ தேர்ட் இஸ் தி ஆன்சர். ஓகேவா, ரைட். ஒருவேளை நம்ம வந்து அது நான் சொன்ன ஒரு ரீசனாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம்ஸ் கண்டெய்ன்ஸ் ஹீம். ஹீம் வந்து நமக்கு தெரியும் ஒரு ப்ராஸ்தட்டிக் குரூப். ஸோ நம்ம ப்ராஸ்தட்டிக் குரூப் அப்படின்றது வந்து இங்கே நம்ம பார்க்கும்போது எஸ், இது வந்து ஃபஸ்ட் ஒன் கேட்டலைஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கோஃபேக்டரில் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருந்து மட்டும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைட். அப்போ என்சைமும் கேட்டிருக்காங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 144 எம்ஃபைசீமா. எஸ், எம்ஃபைசீமா அப்படின்னாவே என்ன, இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேமேஜ்டு ஆல்வியோலார் வால்ஸ், அதனால் வந்து டிக்ரீஸ்டு ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். எஸ், எம்ஃபைசீமாக்ஸ் 2. ஓகே, 2 ஆப்ஷன் இருக்குது, 1 and 4. அடுத்து அஞ்சைனா பெக்டோரிஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்யூட் செஸ்ட் பெயின் அப்படின்றது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுவே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. பட் இருந்தாலும் குளோமெருலார் நெஃப்ரைட்டிஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமெருலி அண்ட் டெட்டனின்றது ரேபிட் ஸ்பாசம் இன் மசில் டியூ டு லோ கால்சியம் இன் பாடி ஃப்ளூயிட்ஸ். எஸ், அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரைட். நல்ல கொஸ்டின். இதுவும் வந்து மேட்ச் டைப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து 145 பாருங்கள். 145ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட் வித் ரிகார்ட் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் ஸ்டெம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து இதில் ப்ளோயம் பேரன்கைமா ஆப்சென்ட். எஸ், கரெக்டு. ஹைப்போடெர்மிசிஸ் பேரன்கைமாட்டஸ், நோ, ஸ்க்ளீரன் கைமாட்டஸ். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்கிறதால நம்ம ஆப்ஷன் இது போயிடலாம். பட் இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நம்ம பார்த்துக்கணும். வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். எஸ், வாஸ்குலர் பண்டல் கன்ஜாயின். எஸ், க்ளோஸ். மோனோகாட்லிடனா க்ளோஸ் தான், ஏன்னா வந்து செகண்டரி க்ரோத் நடக்காது. ஓகேவா, ரைட். அடுத்து போயிடலாம். 146 பாருங்கள். 146 வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லொக்கேஷன் ஆஃப் தி மேல் ஃப்ராக் பேடு, காப்லேட்டரி பேடுன்னு கேட்டிருக்காங்க. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி 4 limb. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்டரில் 3rd கொஸ்டின் ஃப்ராக்லேருந்து கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின்ஸ் ஃப்ராக்லேருந்தே கேட்டிருக்காங்க. டிஷ்யூஸ் அவங்க கேட்கவே இல்லை இந்த இடத்துல. அண்ட் ஆக்சுவலாக அவங்களுடைய சிலபஸை அப்படியே ஃப்ராக் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அதனால் அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து primary source of energy in an ecosystem is solar energy. Yes, statement வந்து 1 correct. The rate of production of organic matter during photosynthesis is an ecosystem is called net primary productivity. No, GPP, gross primary productivity தான். அப்போ second statement வந்து தப்பு. அப்போ statement 1 is correct, statement 2 is incorrect. எந்த statement, 4th statement. ஓகேவா, ஸோ 4th statement. ஸோ அகைன் ஈக்காலஜியிலிருந்து நம்ம 3rd கொஸ்டின் பார்க்குறோம். அடுத்து வந்து பயோடெக்னாலஜி பிரின்சிபல்லேருந்து கேட்கலாம். ஐடென்டிஃபை த பார்ட் ஆஃப் பயோரியாக்டர் விச் இஸ் யூஸ்ட் as a foam breaker from the given figure. ஸோ நமக்கு வந்து இந்த டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்லேயே இந்த வாட்டி ரொம்ப யூனிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டயக்ராம் தெளிவாக பார்க்காமலாம் யாராலையும் ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இது வந்து இந்த சி இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து ஃபோம் பிரேக்கர் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 149 பாருங்கள். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்ப்ளிஃபைஸ் டிஎன்ஏ ஃபாலோயிங் தி ஈக்குவேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நம்பர்ஸ் தான். அப்போ நம்பர்ஸ் நம்ம இந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னா S2n அப்படின்றது தான். இங்கே என்னன்றது சைக்கிள்ஸ். எத்தனை சைக்கிள்ஸ் பண்ணுவோம் நம்ம படித்தோம், 30 சைக்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 1 பில்லியனுக்கும் அதிகமான இது காப்பீஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 149க்கு 3. அடுத்து 150 அகைன் ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின். இந்த இடத்துல ஒரு ஸ்போம்னுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்டில் கண்டிப்பாக ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். மிடில் பிளேஸில் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அதனால் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து அக்ரோசோமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசோம்ன்றது ஒரு என்சைம் இல்லையா. அக்ரோசோம் ஒரு என்சைம் அப்படின்னு சொல்லும்போது எஸ், இது வந்து
ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். டெய்ல் வந்து கண்டிப்பாக ஸ்போம்னுடைய மோட்டாலிட்டிக்கு தேவை. ஸோ அப்போ வந்து ஹெட் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், மிடில் பீஸ் வந்து எனர்ஜி அண்ட் அக்ரோசோம் அப்படின்றது என்சைம். எஸ், செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா, இது செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்து 151 பாருங்க. 151 என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் 1ல இன் ஃப்ளோரல் ஃபார்முலா இந்த சிம்பிள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆக்டினோமார்பிக்கான சிம்பிள். இங்கே இது ஆக்டினோமார்பிக்னு கொடுக்கல, ஜைகோமார்பிக்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஸ், இந்த இடத்துல ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டினோமார்பிக் அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் வந்து சுப்பீரியர் ஓவர். எஸ், அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். நம்ம சேனல்லே நம்ம வந்து மார்ஃபாலஜிக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் பாயிண்ட் போட்டிருப்போம், வீடியோவில் பாருங்கள், அது தெரியும். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 152 பாருங்கள். 152ல் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. யூகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் ஆர் 80s, prokaryotic 70s. Statement 1 correct. Each ribosome has 2 subunits. Yes, இதுவும் correct. The 2 subunits 80s ribosome 60s 40s 70ல 50 30. Yes, இதுவும் correct. அப்போ ABC மூணுமே கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் போயிடலாம். ஃபோர்த் பாருங்கள். the 2 subunit 80s தப்புங்க, இது தப்பு. ஓகே, இது 80s 60 30 வராது, இதுவும் தப்பு. அப்போ ஏபிசி எங்கே இருக்குது? செகண்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா, ரைட். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த இடத்துல 153. Each of the following characteristic represents a kingdom proposed by Whittaker. Arrange the following in increasing order of complexity of body organization. ஸோ அந்த 5 கிங்டம் பற்றி தான் இந்த இடத்துல ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க. அனதர் அனலிட்டிக்கல் கொஸ்டின் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து பார்க்கணும், அதாவது யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ்லேருந்து பார்க்கணும். அப்போ இங்கே என்ன பார்க்கலாம்? ப்ரோகேரியாட்ஸ் வித் செல் வால் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைடு அமினோ ஆசிட். உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது அது மொனேரனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். சிம்பிளாக சொல்லணும்னா பாக்டீரியா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா, ரைட். அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? இதை விட அடுத்த லெவல். ஸோ யூகேரியாட்ஸ் வித் செல்லுலார் பாடி ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கலாமா? ஏன் அப்படின்னா புரோட்டிஸ்டன் ஆர்கானிசம் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் தானே. ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு இதுக்கப்புறம் ஃபங்கை. ஸோ ஃபங்கைனுடைய கேரக்டர் இங்கே பாருங்கள், மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் வித் செல் வால் மேடப் ஆஃப் கைட்டின். ஏன்னா ஃபங்கஸில் கைட்டின் இருக்குது. அப்போ இது வந்து தேர்ட் ஒன். ஓகே, இது அடுத்த லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் வித் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம். ஓகே, இது வந்து அனிமல் கிங்டமில் சில கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஃபோர்த் ஒன் இது. அண்ட் லாஸ்ட்டாக தான் யூகேரியாட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஐம் சாரி, எஸ் எஸ், இது ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்ட். ஓகே, ரைட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஓகே, அடுத்து வந்து 154 பாருங்க. the correct sequence of events in the life cycle of bryophytes. just a minute. ஸோ இந்த இடத்துல பாருங்க, bryophytes லைஃப் சைக்கிளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ bryophyte வந்து ஒரு நமக்கு தெரியும் அதனுடைய மெயின் பாடி, அதனுடைய சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதனுடைய டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்றது கேமெட்டோஃபைட் தான். அப்போ நமக்கு இங்கே கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லும்போது எஸ், அவங்க இங்கே தான் கொடுத்துருக்காங்க, அட்டாச்மெண்ட் ஆஃப் கேமெட்டோஃபைட் டு சப்ஸ்ட்ரேட்டம். இது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கேமெட்டோஃபைட் என்ன பண்ணும்? செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து எங்கே ஃபெர்டிலைஸ்ட் ஆகும்? வாட்டரில். அது நம்ம படித்தோம். அப்போது ரிலீஸ் ஆஃப் ஆந்த்ரோசைட்ஸ் இன்டு வாட்டர். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் கேமெட்டோஃபைட் டு சப்ஸ்ட்ரேட்டம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் தான் வந்து ஸ்போரோஃபைட். அப்போ அதுதான் கடைசியில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு வந்து பி ஃபஸ்ட் இருக்கணும். அப்படின்னா 1 2 வேண்டாம், 3 and 4க்குள்ளே ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தேடுவோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபியூஷன் ஆஃப் ஆந்த்ரோசைட்ஸ் வித் எக். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ், பி இ, அதுக்கப்புறம் வந்து கரெக்டு தானே? எஸ் ஏ, பிஇஏ. ஓகே, பிஇஏ. அடுத்து வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஃபியூஷன் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட். ஓகேவா, அடுத்து வந்து டி வருது. ஓகே, பிஇஏ அண்ட் டி வருது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்போரோஃபைட்டில் கேப்சூல்ஸில் என்ன ஆகும்?
மியாட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்போருமே மறுபடியும் கேமெட்டோஃபைட்டாக மாறும். அப்போ ரிடக்ஷன் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அனலைட்டிக்கல் தான். ஸோ நல்லா அந்த லைஃப் சைக்கிள் பிரயோஃபைட் டெரிடோஃபைட்னுடைய லைஃப் சைக்கிள் படித்தவங்களுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் அரேஞ்ச் பண்ணுறது டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து இந்த மாதிரி டைமிங்கை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்களோ, ஐ மீன் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்க இதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட்டுன்னு வரணும், சாரி ரிடக்ஷன் டிவிஷன் வரணும், சி வரணும். அப்போ நான் இதுக்கு 4th ஆப்ஷன் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பி அட்டாச்மெண்ட் ஆஃப் கேமெட்டோஃபைட், அடுத்து வந்து ரிலீஸ் ஆஃப் ஆந்த்ரோசைட்ஸ் இன்டு வாட்டர், அப்புறம் ஃபியூஷன் ஆஃப் ஆந்த்ரோசைட்ஸ் வித் எக், அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட், அதுக்கப்புறம் தான் வந்து ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. ஸோ 4th ஆப்ஷன் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் 155 பாருங்கள். இந்த இடத்துல எஸ் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து செகண்ட் டைம் அவங்க இந்த இடத்துல கேன்சரை பற்றி கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேன்சர்லேருந்து வந்திருக்கு. ஸோ கம்ப்யூட்டர், அதாவது சிடி அண்ட் எம்ஆர்ஐ வந்து டிடெக்ட்ஸ் கேன்சர் இன்டர்னல் ஆர்கன். எஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதாவது நம்ம கேன்சர்னுடைய டயக்னோசிஸில் கொடுத்துருப்பாங்க. கீமோதெரபெட்டிக் ட்ரக்ஸ் ஆர் யூஸ் டு கில் நான் கேன்சரஸ் செல்ஸை எங்கே கொல்லணும். ஸோ அப்போ இது வந்து தப்பு. அடுத்து ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ், இது வந்து பயாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ் ஆக்டிவேட் த கேன்சர் பேஷண்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்ட்ராயிங் தி டியூமர். ஆன்டிபாடி மூலமாக நடக்கும். அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ கீமோதெரபெட்டிக் ட்ரக்ஸ் ஆர் பயாலஜிக்கல் மாடிஃபைட் நோ 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 இது வராது. ஸோ அப்போது டி ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. கேஸ் ஆஃப் லியூக்கிமியா பிளட் கவுண்ட்ஸ் ஆர் டிக்ரீஸ், நோ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ வந்து ஏ அண்ட் சி தான் கரெக்ட். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ ஒரு நல்ல கொஸ்டினுங்க இது. அடுத்து வந்து 156. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது தான் ஓகே இந்த எக்ஸாமினுடைய அந்த நேச்சரே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்படி தான் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது வந்து அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, இப்போ 12th முடிச்சுட்டு நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கொஸ்டின் அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நேம் த கிளாஸ் ஆஃப் என்சைம் தட் யூஸ்வலி கேட்டலைஸ் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து என்ன ஆகுது, அதர் தென் ஹைட்ரஜன். எஸ் வந்து சப்ஸ்ட்ரேட். ஓகே இது பார்க்கும்போது ஒரு குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபரேஸ் என்சைமை தெரிஞ்சுக்கலாம். ஸோ 4th ஆப்ஷன். ஓகே அடுத்து 157 ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன் ஹியூமன் ப்ரெக்னென்சி த மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அட் தி எண்ட் ஆஃப் 12 weeks. எஸ் the statement is correct. ஏன்னா 12 week எண்டில் தான் நடக்கும். ஐ மீன் நம்ம வந்து இந்த இடத்துல 3 months. ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர். இன் ஹியூமன் ப்ரெக்னென்சி த மேஜர் ஆர்கன், சேம் ஸ்டேட்மெண்ட். எண்ட் ஆஃப் த 8th week, நோ இது தப்பு. ஸோ இன் ஹியூமன் ப்ரெக்னென்சி ஹார்ட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 1 month ஆஃப் கெஸ்டேஷன். எஸ் இது கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் பார்க்க முடியும். இன் ஹியூமன் ப்ரெக்னென்சி லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் 2nd month. எஸ் இதுவும் கரெக்ட் தான். அண்ட் ஹியூமன் ப்ரெக்னென்சி த அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர். ஓகே இதுவும் கரெக்டுங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு பி மட்டும்தான் தப்பு. அப்போ பி இல்லாத ஆப்ஷன் இங்கே தூக்கிடணும். என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏசிடி அண்ட் இ ஒன்லி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஸோ இதுவும் வந்து அந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் நம்ம வந்து 1 ஷார்ட் வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள் தெரியும். ஸோ மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கொஸ்டின் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்டில்டு ஆல்கஹால் பிவரேஜ். நான் டிஸ்டிலேஷன் அப்படின்னாவே நமக்கு வந்து யார் ஞாபகம் வரணும்? பியர் ஞாபகம் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் 4. அடுத்து போகலாம். 159 பாருங்கள். 159 statement 1. In the RNA world, RNA is considered as the first genetic material evolved to carry out essential life processes. RNA act as a genetic material. ஓகே எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே கட் காப்பி பண்ணியிருக்காங்க அந்த RNA வேர்ல்டில் இருந்து. ஓகே இது வந்து கரெக்ட். Being reactive, RNA is unstable. Yes. Statement 2, DNA evolved from RNA and is more stabler genetic material. A double helix strand being complementary. Resistant. Yes அப்படியே கட் காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்து 160 பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அகைன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் RNAs அண்ட் ரைபோசோமல் RNA do not interact. கண்டிப்பாக தப்பு. do not interact வராது, இன்ட்ராக்ட் ஆகணும். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. RNA interference takes place in all eukaryotic organism. A novel method. எஸ் எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். எங்கே வருது? ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருது. ஓகேவா? இதான் ரைட். ரொம்ப சிம்பிளாலாம் வந்து இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. ஓரளவுக்கு ப்ராப்பரான ஒரு
ரிவிஷன் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்திருந்தால் தான் இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பிசிடி டிசிடியினுடைய ஒர்க் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ பிசிடியில் வாட்டர் கொடுக்கவில்லை, டிசிடிலையும் வாட்டர் வந்து வெளியில் வருதுன்னு கொடுக்கல, அப்போ இது வராது. செகண்ட் ஒன் வந்து பிசிடியில் எஸ் நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வாட்டர் வரும், அப்போது இங்கேயும் வாட்டர் பற்றி கொடுக்கல, அப்போ இதுவும் வராது. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எஸ் HCO3 வரும், NaClO2 எஸ், அப்போ எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு வந்து டியூபியூல்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆன்சர். 162 இன்ஹெரிட்டன்ஸ் ஃபார் பாலிஜெனிக் ட்ரைட். பாலிஜெனிக் ட்ரைட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் லிங்க்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கின் கலர் சம்மந்தப்பட்டது, ஹைட் சம்மந்தப்பட்டது, அப்போ எக்ஸ் லிங்க்டு வராது. மெண்டலியன் கேரக்டர் எஸ் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அங்கே 2 ஜீன்ஸ் அல்லீல் பற்றி தான் பேர் தான் பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து இன் தி சீட்ஸ் ஆஃப் சீரியல்ஸ், ஓகே, மோனோகாட்லிட் அவுட்டர் கவரிங் ஆஃப் எண்டோஸ்பம், ஓகே, எம்ப்ரியோ சாக்குன்னு கேட்டாங்க. எம்ப்ரியோ பை அ ப்ரோட்டீன் ரிச் லேயர் தான் எங்கள் கீ பாயிண்ட்டே. ஸோ நம்ம அப்படி பார்த்தா அலிரோன் லேயர் தான் வந்து இங்கே வந்து ப்ரோட்டீனியஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து 164 பார்க்கலாம். அகைன் ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குளோரோஃபில் ஏன்றது வந்து ப்ளூ கிரீன் அப்படின்றது. எஸ். அடுத்து வந்து குளோரோஃபில் பி பார்க்கலாம். குளோரோஃபில் பி வந்து எல்லோ கிரீன், ஓகே. ஜாந்தோஃபில் வந்து எல்லோ அண்ட் கரோட்டினாய்டு வந்து எல்லோ ஆரஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து 165 போயிடலாம். 165 பாருங்கள், எலே லிலி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஆர்கானிசம் வாஸ் யூஸ்டு பை எலே லிலி டு ப்ரிப்பேர் ஹியூமன் இன்சுலின். இது வந்து நான் வந்து நேற்று வந்து ஒரு ஃபுல் 1 ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தேன். 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம் சயின்டிஸ்ட் நேம்ஸை மட்டும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கு, போய் பாருங்கள். அப்போ இது எல்லாத்தையுமே எல்லா ஆர்கானிசம்ஸ்னுடைய நேம், சயின்டிஸ்ட்னுடைய நேம் ஃபுல்லாகவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இது வந்து பாக்டீரியம் ஈகோலையை வந்து அவங்க பிளாஸ்மிடாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 இஸ் தி ஆன்சர். கொஞ்சம் அனலைட்டிக்கல், டைரக்ட் கிடையாது. 166. ஸோ 166ன்னு சொல்லும்போது என்ன கொடுத்துருக்காங்க, which of the following are the post transcriptional event in an eukaryotic cell. ஸோ போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனா mRNA ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ரீ mRNA டு சைட்டோபிளாசம் ப்ரியர் டு ஸ்ப்ளைசிங். கண்டிப்பாக சைட்டோபிளாசமுக்கு வரும்போது ஸ்ப்ளைசிங் முடிஞ்சு தான் வரணும், ஸ்ப்ளைசிங் முடியாமல் வரக்கூடாது. ஸோ அப்போது ஏ தப்பு. ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும், எக்ஸான்ஸ் வந்து ஜாயின் ஆகணும், அப்போது டி வந்து நடக்கும். அடிஷன் ஆஃப் மெத்தைல் குரூப் அட் 5th end ஆஃப் தி hRNA. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும், கேப்பிங்கை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து அடிஷன் ஆஃப் அடினைன் ரெசிடியூஸ் அட் 3rd end ஆஃப் தி hRNA. இது வந்து டெய்லிங் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. பேஸ் பேரிங் ஆஃப் 2 காம்ப்ளிமெண்ட்ரி RNAs, இது முன்னாடியே நடந்துடும், அப்போது இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து பிசிடி. இங்கே பிசிடி எங்கே கொடுத்துருக்காங்க, எஸ். இது வந்து தேர்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு இங்கே ஆன்சர் சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நிறைய கோடை வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அது என்ன கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் மாறி மாறி இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் 1 மேட்ச் 2. இதில் லிஸ்ட் 1 பாருங்கள், சென்ட்ரோமியர். ஸோ இங்கே சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லும்போது எஸ் செல் டிவிஷனுக்கானது, எஸ். அடுத்து வந்து சிலியம் அப்படின்றது வந்து மூமெண்ட்டுக்கானது, ஓகே. கிறிஸ்டேன்றது மைட்டோகாண்ட்ரியா. ஆக்சுவலாக இந்த சியை கண்டுபிடிச்சிருந்தாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். சிக்கு வேறு எதுவுமே மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஸோ ஆப்ஷன் இஸ் 1. ஸோ இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம வந்து ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து 168. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட்னுடைய நேம்ஸ் பற்றி நான் சொன்னேன் அந்த நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம் சயின்டிஸ்ட்டை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதிலிருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஆல்ஃபர்ட் அர்சே மார்த்தா சேஸ். இது வந்து டிஎன்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ், அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து 2வது தடவை இதுலேருந்து கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, யூக்ரோமேட்டின் அப்படின்றது லூஸ்லி பேக்ட் அண்ட் லைட்லி ஸ்டெயின்ட் அப்படின்றது, எஸ். இது வந்து பிக்கு வந்து 3 நம்ம எடுத்துக்கணும். அடுத்து ஃப்ரெட்ரிக் கிரிஃபித், அவர் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியாவில் தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை கொடுத்துருப்பாங்க. ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படின்றது டென்ஸ்லி பேக்டு டார்க்லி ஸ்டெயின்டு